இன்னைக்கு கன்னியாகுமரியில நம்மளுடைய தலைவர் அந்த பேசுற இடத்துக்கு போனோம்னா அவரே வந்து வண்டியில இருந்து இறங்கி சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. மக்களும் வந்து சுத்தி இருந்து அவ்வளவு ஆரவாரமா பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சைக்கிள் ஓட்டுற இடத்துல வந்து ஒரு ஹேண்டிகேப்ட் ஒருத்தர் இருந்தாரு. உடனே டக்குன்னு இறங்கி அவரை பக்கத்துல போய் பாசமா அவர் கட்டி பிடிச்சாரு. இது எல்லாருக்குமே வராது. அவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருக்க ஒரு பெரிய மனிதருக்கு இந்த அளவுக்கு இறங்கி வரணும்ன்றது வந்து எல்லாராலையும் முடியாது. ஆனா இவர் வந்து நம்மளோட வீட்டுல ஒருத்தரா இருக்கிறதுனாலதான் அவருக்கு அதுல உள்ள கஷ்டங்கள் எல்லாமே புரியுது. அதனால அவர் அந்த ஒரு நிமிஷம் வந்து எல்லாரையும் மரல விட்டுட்டாப்ல. கூட்டம் அவ்வளவு கூட்டம். அவருடைய பாதுகாவலர்கள் எல்லாம் கண்டிப்பா பயந்துருப்பாங்க, என்ன நடக்குமா என்ன ஒன்று. மக்களும் இதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. உள்ள போய் தொந்தரவு பண்ண எதுவுமே பண்ணல. அவர் எல்லாருக்கும் வந்து கை காமிச்சிட்டு ஒரு 2 அந்த ரவுண்டானாவ ஒரு 2 ரவுண்ட் அடித்தார். ரொம்ப பார்க்க அருமையா இருந்தது. உண்மையில இப்படி ஒருத்தர் வந்து தலைவரா வரணும். நம்மளில் ஒருத்தர் நம்மளுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு நம்மளுடைய சிஎம் வரணும். இன்னைக்கு அவர் அறிவிச்ச அறிக்கைகள்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மிரண்டு போயிருவோம். எப்படி வந்து ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு செப்பரேட் கார்டு ஆக்சுவலா வந்து நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாரு. இது வந்து ஆக்சுவலா வந்து வெளியே இருக்க நம்மளுடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்ல ஹார்ட்வேர் இன்ஜினியர் இவங்களோட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இது வந்து நான் நார்மலா வாய் பேச்சுக்காக சொல்லல, இதை வந்து கண்டிப்பா இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்பிடென்டா, அந்த கான்பிடென்ட் உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா ஒரு விஷன் இருக்கணும், எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றது அந்த தெளிவு அவர்கிட்ட இருக்கு. ஆனா அதுக்கு வந்து அவர் மட்டும் இதை சொன்னா போதாது. தமிழக மக்களாகிய நாம் அனைவரும் அவரோடு சேர்ந்து கைகோர்த்து நிற்க வேண்டும். அவர் வெற்றி அடைந்து பவர் இருந்தா மட்டும்தான் இதை பண்ண முடியும். அதனால எல்லாருக்கும் நான் சின்சியரா ஒரு ரிக்வெஸ்ட் என்ன கேட்கிறேன்னா, தயவு செய்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. விசில் சின்னத்திற்கு வாக்களியுங்கள். உங்க தொகுதியில யார் வந்து விசில் சின்னத்துக்கு நிக்கிறாங்களோ அவர் நம்ம வீட்டுல ஒருத்தர் மாதிரி நினைச்சிட்டு அவருக்கு வாக்களியுங்கள். நம்மளுக்காக அவங்க வந்து சட்டசபையில பேசி நம்மளுடைய குறைகளை தீர்ப்பார்கள். கான்பிடென்டா இருங்க, வெற்றி நிச்சயம்.